இன்னும் பெண்ணாக பிறந்த இன்னும் தாய்மார்கள் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மாணவிகள் இன்னும் நாடக்குழு சார்பாக சின்ன தம்பி வாத்தியார் அவர்களுக்கும் இன்னும் சின்னசாமி வாத்தியார் அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் நீங்கள் தந்தையாகப்பட்ட மணி வாத்தியார் அவர்களுக்கும் முதல் கோடி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அண்ணா இன்னும் செல்வன் அவர்களுக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அப்படி இருந்தாலும் அம்மா எதற்கு நீ ஒரு இனிமே கூட்டி வச்சிருக்காங்க? ஆமா வேண்டுதல் கூத்தி. சரி ஆமா அம்மாய் அம்மனுக்கு வேண்டுதல் கூத்து. யார் யார் வச்சிருக்காங்க? யார் யார் ஓதுவாங்க? ஏய் நான் படிச்சா தப்பு தப்பு படிக்கிறேன்னு மத்தாலகார கேட்டகட வார்த்தை நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப கரெக்டா படிக்கிறேன் தப்பா படிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். ஐயனார் தீபிகா சரி சின்னக்குட்டி என்கிற மாரியம்மன் ஆகட்டும். ஆமாங்க ரஞ்சிகா கோபிகா டிஜில் என்கிற தீபேஸ் ஆமா இவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். சரி ஆமாமா என்ன நடக்குன்னு வச்சிருக்காங்க? என்ன நடக்குன்னு கேக்குறீங்க? ஆமா இதோ மகாபாரதி ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை. ஓ அர்ஜுனன் தவநிலை. அர்ஜுனன் தவநிலை நாடகத்துல நான் யாரு? என்னோட பையனாம என்ன? ஆமாமா என்ன விளக்கம் சொன்னால் மட்டும் தெரியும். வா 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 பார்த்துட்டே இருந்தால அவங்ககிட்ட சொல்லுங்க உங்க வீட்டுல ஒரு ஜோதி மின்னலை போல ஆமா ஆகட்டுமா அப்படி யானைகளே இருந்தாலும் ஆமாமா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு என்ன விளக்கம் சொன்னால் மட்டும் தெரியும். அம்மா என்னை பத்துமா மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அது ஆப்போசிட்ல நைட்ல இதே பார்த்து பகல்ல பின்னாடி உங்க வீட்டுக்கு பின்னாடி ஊரில் நாகராஜ் எங்கள் வீட்டு நாகராஜ் இல்லை தெலுங்கு ஆமாம் அது சொன்ன முடியாது நாட்டு தான் யாருமே இருக்கிறாங்களா வரதராஜ் வரதராஜ் பேரில் நாட்டியம் ரத்தல்ல பெரியார அங்கே தான் காக்காப்பில் சத்யதேவிக்கும் அடே
ஓ சசிராசனுக்கும் சதி தேவிக்கும் பிறந்த சசி தேவிக்கும் பிறந்த என்னோட பேரோ ஏலக்கண்ணி. ஓ தாங்கள் பேரானது ஏலக்கண்ணி. ஆமா. ஆகட்டுமா. அப்படி ஏலக்கண்ணியாக இருந்து விட்டாலும் ஏலக்கண்ணியாக இருந்தாலும் அம்மம்மா அம்மா எனக்கோ 11 அழகு. ஓ உங்களுக்கு 11 அழகி. ஆமா. ஆமாமா. அப்படி 11 அழகா இருந்துட்டாலும் ஆ. நான் இந்த சிவனை கோரி ஆமாமா. தவம் இருந்தேன். அம்மாமா. எதற்கு நீ கேளு. எதற்காக அம்மா ஆஹா. எதற்காக சிவன் கோரி எதுக்கு தவம் ஓ இருந்த? எதற்கு தவம் இருந்தேன். ஆமா. என்ன காரணம் என்ன காரணம்? அப்படின்னு சொல்ற. ஆமாமா. கண்ணம்மா எப்படி எனக்கோ 11 அழகு. உனக்கு 11 அழகு. யாரு என்னையோட ஒரு அழகு மிஞ்சனவங்க இருக்கிறார்களோ ஓ யாரு உன்னோட ஒரு அழகு மிஞ்சணும்? ஆமா அதிகமா 11னா உன்னை கல்யாணம் பண்றோம் 12 இருக்கணும். 12 இருக்கணும். அடியே, எனக்கு 2 அழகு மிஞ்சாச்சாயா? அதனால அன்னவரை மாலை தரிக்கிறேன்னு சொல்லி அன்னொரு மாலை தரிப்பேன் என்று ஈசனை கோரி தவம் இருந்தேன். ஆ, அப்படி ஈசனை கோரி தவம் இருக்கிற பொழுது ஆ. 12 அழகான பட்டவர் ஆமாமா. எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டேன். கேட்டீங்க. எப்படி தெரியுமா? எப்படி? ஐவருல நடுப்பிறந்த நாயகன் நாயகன். யாரு? ஆ. அர்ஜுனாகப்பட்ட அந்த மாமன். அர்ஜுனாகப்பட்டவரு. ஆமா. என் ஜெமி. அப்படி அர்ஜுனாகப்பட்ட இருந்தாலும் ஆ, கண்ணம்மா ஆமாமா. எப்படி தெரியுமா? எப்படி? அவரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படின்னு கேட்டேன். ஆ, கேட்டீங்க. கேட்ட பிறகு கேட்ட பின்பு எப்படி தெரியுமா சொன்னாரு? எப்படி தெரிவித்தாரு? சொல்கிறேன். ஆ, ஓட்ட போட்டி. அவரை கட்டி கட்டான் எனக்கு எப்படிலாம் கேக்குதுமே காதுக்கு. அம்மா எங்க அரகரா என்று சத்தம். எப்படி தெரியுமா? அரகரா என்று சத்தம் நம்ம அரைமணிக்கு கேக்குது. அடி சிவ சிவா என்று சத்தம் நம்ம செவிக்கு கேக்குது. காய்க்காத மரம் காய்க்குது, பூக்காத மரம் பூக்குது, பூவாத கருத்தவரெல்லாம் கூவுது, அடிக்காத மணி எல்லாம் ஆராய்ச்சி மணி எல்லாம் அடிக்குது. யாரோ தெரியல, வருவது போல தெரியுது, பாக்குறோம். நல்ல அபரமே கட்டி.
யாரையும் நினைச்சுமா தெரியல அவ்வளவு போலதான் அரகரா அரகரான்னு சொல்லி அரகரா அரகரா சிவா சிவா யாரே தெரியல வந்து கொண்டிருக்கிறாங்க அவரை போய் பார்க்கணும்ல ஐயா யாரும் ஐயா தங்குமாரா பொண்டாட்டிய நான் வரேன் உன்னை வளர்த்தவளோ மந்திரா தேவி உனக்கு வப்பாட்டிய நான் வரேன் என்ன வச்சுக்கா வேண்டாம் அம்மா வேண்டாம் தாயே இன்னைக்கு மகாராஜா உன்னை தாயை கூப்பிடுறவங்க யாரு குந்தமா தேவி உன்னை பெத்தனா உன்னை வளர்த்தனா நீ பெத்திருந்தா நான் வந்து பார்த்தேன் இலை போய் எடுத்துட்டு வா தலைவல ஒரு 3 இலை எடுத்து பெத்த குழந்தை வந்து சொல்லு உன்னை வளர்த்தவளோ மந்திரா தேவி உனக்கு வப்பாட்டிய நான் வரேன் வச்சுக்காங்க அம்மா அம்மா தாயே அம்மா ஐயோ அம்மா அம்மா தாயே வேண்டாம் 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 தாயே ஏய் என்னடா ஏன் என்ன சொல்லு ஐயா கொஞ்சம் சேலி கொஞ்சம் விலகு ஐயா எதுக்குடா இல்ல நீ குழந்தை பேத்தியே நான் பாக்குறேன் கிட்ட ஐயா ஏய் கம்முடுடா ஐயா நீ குழந்தை பேக்கல ஐயா குழந்தை பேத்தவங்க வயித்துல பாருங்க அப்படியே கோடு கோடா கோடு கோடா கோடு கோடா முழு முழு கோடு கோடா ஓடும் என்னது குழந்தை பேத்த வயித்துல பாருங்க சரி குழந்தை பேத்தவங்க வயித்துல அப்படியே கோடு கோடா கோடு கோடா கோடு மழை பேஞ்சி சரி அப்படியே தண்ணி வந்து போன கோடு கோடா போடும் குழந்தை பேக்காதவங்க வயித்து பாருங்க அப்படியே முழு 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 அப்படியே நைஸா இருக்கா இப்ப நீ குழந்தை பேக்கலாயா அதுக்கு தான் எங்க மாமா உன்னை ரெடி பண்ணி விட்டுனே உனக்கு வேண்டறத கொடுக்குறேன் நான் என்ன மாமா வேலை செய்யறதுக்கே பாக்குறேங்கிறாங்களா அம்மா கேளுங்க வேலையே இப்பொழுது நான் என் பங்காளியை செய்வதற்கு பார்த்துவதா கிணப்பட்டு வருவேன் என்று அதோ வெள்ளிக்கிழமைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என் பெருமைகளை பார்த்து கண்டு பின் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படியா ஆமா உலக பார்த்தாலும் ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன் நிழல் கண்டா நிற்க மாட்டேன் தண்ணீர் கண்டா தங்க மாட்டேன் மாட்டை கண்டா ஒதுங்க மாட்டேன் மனிதர் கண்டா பேச மாட்டேன் தாயே என்ன வேண்டாம் விட்டுவிடு வழியை மறிக்க வேண்டாம் என் வரங்களுக்கு போய்விடும் தடுத்த மறிக்க வேண்டாம் தவங்களுக்கு போய்விடும் தாயே விட்டுவிடு நான் போய் வருகிறேன் அம்மா மாமா
தோட்டத்துல சரி நம்ம இருவரும் கூடி விளையாடலாம் வாங்க. ஒரு பொழுது மாட்டேன் செண்டுமல்லி தோட்டத்துல நீ நானும் சேர்ந்து விளையாடலாம் வாங்க. வேண்டாம் தாயி ஆமா பேசுவதற்கு நேரம் இல்ல ஏன்? நான் 2 பேரும் உள்ள காத்து கிடக்கிறேன் அப்படியா? ஆமா அப்படி போறதா இருந்தா இருந்தால் ஒரு வேலை ஆ. மாமா என் கையினால சாதம் செஞ்சு கொண்டு வரேன், கையினால சாப்பிட்டு போங்க. ஒரு நாள் விருப்பமாகட்டும் ஆக. ஆ. நீங்க வாங்க. நீ கதை தானே பேசிட்டு இருக்கிற போறேன் நான் கதை தானே நடத்திட்டு அதனால ஆ. சாதம் செஞ்சு எடுத்துட்டு வரேன், சரி. சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா உன் விருப்பமாகட்டும் ஆகட்டும். ஆ. அப்படியே இருந்துட்டாலும் இருந்தாலும் சத்திக்கோட 7 கோடு போடுறேன், ஆ. அந்த கோட்டை தாண்டி போக கூடாது நீங்க. நான் சத்தியம் தவறாத- சத்தியம் தவறாத சந்தர்ப்பத்துல பிறந்தவங்க. ஆமா. கோடு தாண்டாத குருகுலம் குருகுல வம்சத்துல பிறந்திருக்கிறேன். அதனால ஆ. சத்திக்கோடு போடுறேன், ஆ. அந்த கோட்டை தாண்டி நீ போக கூடாது. ஆகட்டும் தாயி. போகட்டும். சத்திக்கோடு போட்டாலே கையால இலக்கண்ணி